ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை மருமகள்களை கொடுமைப்படுத்தி எடுத்த மாமனார் சிறுகதை. தீநகர், சென்னை. தன் வீட்டில் அமர்ந்தபடி விசிறியால் முதுகை சொரிந்து கொண்டிருந்த நடராஜனுக்கு 70 வயது. ஒரு குடும்ப தலைவனாக இன்றைக்கும் அவரது அதிகாரம்தான் வீட்டில் கொடிகட்டி பறக்கிறது. கூட்டு குடும்பம். 4 மகன்களில் 3 பேருக்கு திருமணமாகிவிட்டது. கடைசி மகன் முரளிக்கு போன வாரம்தான் மயிலாப்பூரில் பெண் பார்த்துவிட்டு வந்தனர். ஒரே பெண், பணக்காரையிடம். அவர்கள் போட்ட ஒரே கண்டிஷன், முரளி வீட்டோடு மாப்பிளையாக இருக்க வேண்டும் என்பதுதான். அவர்கள் தருவதாக சொன்ன பணத்திற்காகவும் நகை நட்டுகளுக்கும் கிடைக்கப் போகிற ஏராளமான சொத்திற்கும் ஆசைப்பட்டு நடராஜன் தலையை ஆட்டிவிட்டு வந்தார். ஈசி சேரில் வெகு நேரமாக கண்களை மூடி கிடந்த நடராஜன் மெல்ல எழுந்து சமையலறை பக்கம் போனார். அங்கு அவரது மனைவி மதுரம் மட்டும் தனியாக வேலைகளில் ஆழ்ந்திருந்தாள். என்ன, யாரையும் காணோம், நீ மட்டும் தனியா வேலை பார்க்கற? மூத்தவனும் அவன் பொண்டாட்டியும் குழந்தைகளோடு ஏதோ ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போயிருக்கான். மோகன், அவன் மச்சினிச்சியோட முதல் குழந்தைக்கு பர்த்டேவாம். அது சரி, மச்சினிச்சியோட குழந்தைக்கு பிறந்த நாள்னா அவசியம் போய் கலந்துக்கணுமே. போகலைனா தலை வெடிச்சு போயிடுமே. அதுக்கு போறவன் கையை வீசிக்கிட்டு சும்மா போயிட முடியுமா? ஏதாவது வாங்கிட்டு போயிருப்பானே. என்ன வாங்கிட்டு பாரானோ, யாரு கண்டா? நம்மகிட்ட சொல்லிட்டா போகுதுகள். அதுகளோட இஷ்டம் தானே இந்த வீட்டில். அப்புறம் விஷ்ணுவும் அவன் பொண்டாட்டியும் என்ன செஞ்சாங்க? சினிமாவுக்கு போயிருக்காங்க. உன் கடைசி புத்திரன் முரளி எங்கே போயிருக்கான்? கிரிக்கெட் மேட்ச் விளையாட போனான். காத்தால உன் தங்கை வந்து என்னமோ உன் காதை கடிச்சுக்கிட்டு இருந்தாலே, என்னவாம்? அதானே, என்னடா இவ்வளவு நேரமா கேட்க காணோமேன்னு பார்த்தேன். அது என்னமோ அவன் வந்தாலே பேசுறது துளி காதுல விழுகாது. அப்படி என்னதான் ரகசியம் இருக்குமோ அக்கா தங்கைகளுக்குள்ள? நாங்கள் பேசிக்கிறது ஒவ்வொன்றும் காதில் விழணும்னா ஒரு நாற்காலியை எடுத்தாந்து எங்கள் பக்கத்தில் போட்டு உட்காந்துக்க வேண்டியதானே. ஆமாம், உனக்கு என்ன, சொல்கிறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். என்ன சொன்னா? எல்லாம் நம்ம முரளியோட கல்யாணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தா. என்னவாம் அவனோட கல்யாணத்தை பற்றி? அந்த மயிலாப்பூர் குடும்பத்துக்கு நம்ம முரளியை நீங்கள் விற்று புட்டதா எல்லோரும் பேசிக்கிறாங்களாம். என் தங்கை சொல்கிறா. ஆமாம், ஊரே திரண்டு வந்து இவகிட்ட மனு கொடுத்துச்சாக்கும். இவளே பொறாமையில் கதை கட்டி விடுவா. எனக்கு தெரியாதாக்கும் இவளை பற்றி. மருமகள் நகைகளை எடுத்து மகளுக்கு போட்டு கட்டி கொடுத்தவளாச்சே. இவ வந்து சொல்ல வந்துட்டா என்னை. அதுவும் பிஹெச்டி பண்ணிட்டு வந்திருக்கிறாளாக்கும். ஏதோ பணத்துக்காக பெரிய பிளான் போட்டு தான் இந்த சம்பந்தத்துக்கு சரின்னு சொன்னேன். நீயே பார் என்ன நடக்க போகுதுன்னு. அவனை விற்கிறதுக்கு நான் என்ன காதில் பூவா வச்சிருக்கேன். சொல்ல வந்துட்டாளுங்க பெருசா. எனக்கு என்ன தெரியும்? அவள் வந்து சொன்னா. சொல்லுவா சொரக்காய்க்கு உப்பில்லைன்னு. நீ ஏன் கேட்டுக்கிட்டு சும்மா இருந்தேன்? என்னை கூப்பிட்டு உடனே சொல்லியிருக்க வேண்டியது தானே. சொன்னால் அவளை போட்டு நீங்கள் திட்டிடுவீங்க. வரட்டும், இன்னொரு நாள் வராமலா போக போகிறா. அப்போ கேட்குறம்பாரு நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி. மச்சினியாக இருந்தால் எனக்கு என்ன? உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க. பின்ன என்ன, என் மகனை வித்துட்டேன்னு எவ்வளவு திமிருந்தா சொல்லுவா அவ. ஏங்க, அவ சொல்லலைங்க, யார் யாரோ அப்படி வந்து சொன்னாங்கன்னு அவ சொன்னான். அடி செருப்பால. உன் தங்கைக்கு இத்தனை வருஷமாகியும் இன்னும் நான் யாருன்னு தெரியல. உங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தா அவகிட்ட நான் யாருன்னு சொல்லியிருப்பாரு. ஆமாம், எங்கள் அப்பா வந்து சொல்லாட்டா எங்களுக்கெல்லாம் தெரியாதாகும். தலை தீபாவளிக்கு கொடுத்த வேஷ்டியில் ஒரே ஒரு விரைச்சடை சரிகை விட்டதுக்காக வாங்கின வேஷ்டியை அப்படியே பிரித்து கூட்டத்தில் தூணில் கட்டி வச்சுட்டு ஓடிப்போன மனுஷன் எப்படிப்பட்டவர்னு என் தங்கைக்கும் தெரியும், என் தாத்தாவுக்கும் தெரியும். தெரியும் இல்லையா? அப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடக்குது? என் மகனை நான் விற்கிறேனா இல்லை ஏலம் போடுறேன்? இவளுக்கு என்ன? உங்களை கையெடுத்து வேண்டுமானாலும் கும்பிட்றேன். உங்கள் பணத்தாசைக்கு என்னைத்தான் 1000 இம்சை பண்ணியாச்சு. நம்ம பிள்ளைகளையும் நீங்கள் இம்சை பண்ண வேண்டாம். அதுகளையாவது நிம்மதியாக இருக்க விடுங்க. ஏன் கும்பிட்றதோட நிறுத்திக்கிற? தோப்புக்காரனும் போட்டுடேன். பேசுங்க பேசுங்க, எவ்வளவு நாளைக்கு பேசுவீங்க? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பேசுவீங்க. ஆமாம், நீ செத்து போயிட்டா உடனே எனக்கு பேச்சே வராது. நான் ஊமையாயிடுவேன். பேசுறியே பைத்தியக்காரி மாதிரி. இப்போ இப்படித்தான் பேசுவ. நாளைக்கு இதே முரளியோட இதே கல்யாணத்தை வச்சு
மூட்டை மூட்டையாக பணம் சம்பாதிக்க போகிறேன். அப்போ வந்து நீ என்ன பேசுகிறங்கிறத பார்க்குறேன். இரு நாம் மட்டும்தான் பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். முரளி இன்னும் பார்க்கல. தேவையில்லாம மனக்கோட்டை கட்டாதீங்க. என் பிள்ளைகள் யாரும் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்கடி. நாம் அவளை பார்க்க போனபோது முரளி அமெரிக்காவில் இருந்தான். அடுத்த வாரம் அவளை போய் பார்த்து சரின்னு தான் சொல்ல போகிறான். முரளியின் கார் வரும் சத்தம் கேட்டது. உடனே நடராஜன் வேகமாக போய் ஈசி சேரில் சாய்ந்து தூங்குவது போல கண்களை மூடிக்கொண்டார். முரளி கை கால்களை கழுவி துணி மாற்றி கொண்டு அம்மாவிடம் போய் காஃபி வாங்கி அருந்திவிட்டு அவனுடைய அறைக்குள் செல்ல முயன்றபோது நடராஜன் அவளை கூப்பிட்டார். வர ஞாயிற்றுக்கிழமை மயிலாப்பூரில் அவளை போய் பார்த்து சரின்னு சொல்லிடு, மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்றார். அப்பா, நான் பாம்பே போகிற வேலை இருக்குது, திரும்பி வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன். அடுத்த நாள் காலை மும்பைக்கு 4 நாட்கள் ஆஃபீஸ் வேலையாக செல்வதாக சொல்லிவிட்டு கிளம்பினான். அடுத்த 3 நாட்கள் கழித்து நடராஜன் பெயருக்கு ஒரு பதிவு தபால் வந்தது. அதில், என் அன்புள்ள அம்மா அப்பாவுக்கு இக்கடிதத்தை நாங்கள் படிக்கும் பொழுது எனக்கும் என்னுடன் வேலை பார்க்கும் ரிசர்ச் அசிஸ்டன்ட் பாபி ஹெலனுக்கும் தேவாலயத்தில் திருமணம் நடந்து முடிந்திருக்கும். பாபி ஹெலனுடன் நான் அடையாறில் குடித்தனம் நடத்த ஆரம்பித்து விட்டேன். அப்பாவின் அத்துமீறிய அதிகாரம், வரதட்சணை வாங்கி திருமணம் செய்கிற பணத்தாசையெல்லாம் எனக்கு அவரிடம் அச்சத்தை தான் ஏற்படுத்தின. எனக்கு கல்யாணம் என்று சொல்லி என்னை அவர் விற்கத்தான் பார்க்கிறார். தோளுக்கு மேல் வளர்ந்துவிட்ட பிள்ளைகளை நண்பனாக நடத்தாமல் அடிமைகளாக நடத்தும் அவரின் போக்கு எனக்கு கிஞ்சித்தும் பிடிக்கவில்லை. அதனால் அந்த வெறுப்பினால் என் காதலை உங்களிடம் சொல்லி அனுமதி பெறவில்லை. பரஸ்பர அன்பும் புரிந்து கொள்ளுதலும் விட்டு கொடுத்தலும் எங்களுடைய பலம். சந்தோஷமான சாம்ராஜ்யம்தான் எங்களுடையது. எனக்கு பிடித்த ஒரு நல்ல பெண்ணை நானே தேடிக்கொண்டேன். அதனால் ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையை நாங்கள் நல்லபடியாக நடத்தி செல்ல முடியும் என்கிற நம்பிக்கை எங்களிடம் ஏராளமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணினால் போதும், நான் ஓடோடி வந்து விடுவேன். உங்கள் காலில் விழுந்து நமஸ்கரித்து இருவரும் ஆசி பெற்றுக்கொள்ளும் ஏக்கத்துடன் நாங்கள் காத்திருக்கிறோம். அண்ணா அண்ணிகளுக்கு எங்கள் நமஸ்காரங்கள். இப்படிக்கு அன்புடன் முரளி. இந்த கடிதத்தை படித்ததும் அவர் கண்களில் வழியும் கண்ணீரை துடைத்தபடி தன் அறைக்கு செல்லும் மனைவியை பார்த்தார் நடராஜன். 1 வாரம் கழித்து அவர்களை ஒரு வழியாக வீட்டிற்குள் ஏற்று அழைத்து கொண்டு வந்துவிட்டார்கள். மருமகள்களை மகள்களாக நடத்தும் சில மாமனார்களுக்கு மத்தியில் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தும் இப்படிப்பட்ட மாமனார்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளைகளை ஒரு தோழனாக நினைத்து அவர்களை வழிநடத்தி சென்றால் அவர்களுடைய வாழ்வும் நம்முடைய வாழ்வும் சிறப்பாக இருக்கும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.